சினிமா குடும்பத்துல பொறந்ததுனாலயான்னு தெரியல. சின்ன வயசுலயே சினிமா மேல இன்ட்ரெஸ்ட் வருது விஷாலுக்கு. 1989ல ரிலீஸ் ஆன பாண்டியராஜனோட ஜாடிக்கேத்த மூடி படத்துல ஒரு பாட்டுல சின்ன வயசுலயே டான்ஸ் ஆடியிருப்பாரு விஷால். அந்த படத்துல அவர் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த படத்தோட புரொடியூசர் வேற யாரும் இல்ல விஷாலோட அப்பா ஜி.கே. ரெட்டி. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ராம் கோபால் வர்மாவோட ஃபர்ஸ்ட் படமான சிவா படத்த பார்க்குறாரு விஷால். அந்த படம் அவர பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணுது. அதிலிருந்து அவர் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் லொயோலா காலேஜ்ல விஸ்காம் படிக்கிறாரு. பட் படிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால 27 அரியரோட கோர்ஸ முடிக்காம வெளிய வராரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்பாவோட பிசினஸ பார்த்துட்டு வந்த விஷால் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிட்ட அசிஸ்டன்ட்டா ஜாயின் பண்றாரு வேதம் படத்துக்கு. அந்த டைம்ல தான் அர்ஜுன் விஷால் கிட்ட ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. டிரெக்ஷன்லாம் உனக்கு வேணாம், போய் சீரியஸா ஆக்டிங் ட்ரை பண்ணுன்னு அனுப்பி விடுறாரு விஷால. அதுக்கப்புறம் விஷால் நிறைய ஆடிஷன் அட்டெண்ட் பண்றாரு. கடைசியா ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க சான்ஸ் கிடைக்குது. அந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி கூத்துப்பட்றையில ஜாயின் பண்ணி ஒரு 5 மாசம் ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு விஷால்.